இந்தியாலே மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அக்கௌண்டிங் டூல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய ஒரே டூல் டேலி பிரைம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ பெரும்பாலானவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா டேலி பிரைமோட வேற ஏதாச்சும் மோஸ்ட் பெனிஃபிஷியலாக இருக்கா இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெவலப்டு டூலே வந்து இப்போ டேலிக்கு நல்லாவே டஃப் கொடுத்துட்ருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோஹோவோட ஜோஹோ புக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜோஹோ புக்ஸ் எப்படி ஒரு சில வழிகளில் டேலி பிரைமோட ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இஆர்பி டூலை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் அவங்களோட தேவைகள் வந்து அதை பூர்த்தி செய்கிற விதத்தில் வந்து அந்த இஆர்பி டூல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு அக்கௌண்டிங்லேருந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்லேருந்து இஆர்பிலேருந்து அவங்க தேவைப்படக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை எதெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ கரெக்டான அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்குறது, இது எல்லாமே சார்ந்து தான் அந்த இஆர்பி டூலை சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜோஹோ புக்ஸ் வந்து எப்படி டேலியோட மோஸ்ட் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சிஸ்டமில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ரிமோட் ஆக்சஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கிளவுட் பேஸ்ட், அதாவது நான் ஒரு இன்டர்நெட் மூலமாக வந்து வேறு எங்கே இருந்தாலும் என்னோட லேப்டாப்லேருந்து லாகின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேலியில் அந்த ஆக்சஸ் வந்து ரொம்பவே கம்மி, இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஜோஹோல அப்படி இல்லை. ஸோ இது முழுக்கவே இன்டர்நெட் பேஸ்டுனால என்னோட லாகினை வந்து நான் எங்கே என்னோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குதோ அங்கே தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் ஆஃப் ஜோஹோ புக்ஸ் கம்பேர்ட் டு டேலி பிரைம் கேட்டிங்க அப்படின்னா ஈஸ் ஆஃப் கொலாபரேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்க என்னோட பிஸ்னஸில், அதே மாதிரி ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காரு, ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கொலாபரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஜோஹோ புக்ஸ் டேலியோட இன்னும் ரொம்ப சிம்பிளராக இருக்குது. மூணாவது முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் வந்து ஜோஹோ புக்ஸ் மட்டுமே இல்லை, ஜோஹோ புக்ஸை தாண்டி அலைட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜோஹோ சிஆர்எம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஜோஹோ இன்வென்ட்ரின்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஜோஹோ புக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த அலைடு ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்களோட பிஸ்னஸ்க்கு ஹோலிஸ்டிக்காக ஒரு இஆர்பி கிடைச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். டேலியில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அது ரொம்ப எலாபரேட்டிவாக கொண்டு போகல அப்படிங்கிறதே சொல்ல முடியும். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஸோ டேலியை கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஜோஹோ புக்ஸ் உங்களுக்கு தேவையான ஒரு டேட்டாஸ்லாம் ஒரு எம்ஏஎஸ் ரிப்போர்ட்டிங், அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் அடிக்கடி தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி காமிக்கிறதுல ஜோஹோ புக்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விதத்தில் வந்து டெவலப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி. ஸோ டேலி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அதுலேயே வந்து ரெண்டல் ஆப்ஷன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 20,000 வரைக்கும் உங்களுக்கு ஆகலாம். ஆனால் ஜோஹோ புக்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கீங்க, உங்கள் டேர்ன் ஓவர் வந்து 25 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜோஹோ புக்ஸை ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் வந்து போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஜோஹோ புக்ஸில் உங்களுக்கு ஆன்லைன் கஸ்டமர் சப்போர்ட் வந்து இன்னும் ஈஸியர் ஆக்சஸில் இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மொபைல் ஆக்சஸ். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொபைல் ஆப் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் ஜோஹோவில் வந்து அந்த ஜோஹோ புக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணி என்ட்ரிஸையோ இன்வாய்ஸையோ உங்களால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன வழிகளில் பார்த்தீங்கன்னா ஜோஹோ புக்ஸ் இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜோஹோ புக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மவுஸ் பேஸ்ட். ஸோ கீபோர்ட் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் டேலி நீங்கள் கீபோர்ட் வேகமாக யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா டேலி வந்து உங்களுக்கு மச் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஜோஹோ புக்ஸ்க்கும் டேலி பிரைமுக்கான ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கும்னு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சூர்யா ஃப்ரம் வர்த்தகர் தங்கள். தேங்க்யூ.